250 கிராம் பெரிய சைஸு சோயாவை பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 3 டீஸ்பூன், மைதா 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூடான எண்ணெயில் சோயாவை போட்டு எடுத்துக்கலாங்க. 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 5 பூண்டு போட்டுக்கலாங்க. இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கலாங்க. 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. 2 குடமிளகாவை வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சில்லி சாஸ் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க சோயா சேர்த்துக்கலாங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. சோயா மஞ்சூரியன் சூப்பர் ரெடி ஆயிடுச்சுங்க.